வருகின்ற 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் முடிவு எப்படி இருக்கும் என்பது குறித்து அரசியல் பார்வையாளர்களின் கருத்துகள் மிகப்பெரிய அதிர்ச்சி அலையை ஏற்படுத்துவதாக இருக்கிறது. இது குறித்து ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தியை பார்க்கலாம். வருகின்ற 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் 200 இடங்களை வெல்வோம் என்று முதல்வர் மு.க.ஸ்டாலின் அறிவித்தபடி தேர்தல் களத்தில் குதித்திருக்கிறார். கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாத மு.க.ஸ்டாலினை வீட்டிற்கு அனுப்புவோம் என்ற போர்க்குரலுடன் எடப்பாடி பழனிசாமியும் தேர்தல் களத்தில் குதித்திருக்கிறார். தமிழக வெற்றிக் கழகம் என்பது மாற்றணி அல்ல, முதன்மை அணி என்று தெரிவித்தபடி நடிகர் விஜயும் தேர்தல் களத்தில் குதித்திருக்கிறார். இந்த நிலையில் 21ஆம் தேதி மதுரையில் நடைபெறும் மாநாட்டில் விஜய் என்ன பேச போகிறார் என்பது குறித்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது. அந்த மாநாட்டில் தமிழக வெற்றிக் கழகம் யாருடன் கூட்டணி இல்லை, தனித்து போட்டியிடப் போகிறது என விஜய் அறிவிப்பார் என இப்போதே தகவல் பரவிய வண்ணம் இருந்து வருகின்றனர். ஒருவேளை விஜய் அப்படி அறிவித்தால் அது தமிழக அரசியல் வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய திருப்பு முனையாக அமையும் என்கின்றார்கள் அரசியல் பார்வையாளர்கள். நடிகர் விஜய் தனித்து போட்டியிடும் பொழுது திமுக, அதிமுக, தாவேகா என முக்கோண போட்டி நிலவுகிறது. இது மட்டுமல்லாமல் நாம் தமிழர் சீமான் தனியாக போட்டியிடுகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் ஏற்கனவே நடிகர் விஜய்க்கு 15% வாக்குகள் கிடைக்கலாம் என பலவித கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றனர். அதே சமயம் முதல் தலைமுறை வாக்காளர்களின் ஓட்டு யாருக்கு என்று நடத்தப்பட்ட ஆய்வில் 39% முதல் தலைமுறை வாக்கு நடிகர் விஜய்க்கு கிடைக்கும் என காத்திருக்கிறது என தெரிய வந்துள்ளது. அதே சமயம் முதல்வர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான திமுகவிற்கு 26%, எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவிற்கு 18% முதல் தலைமுறை வாக்கு கிடைக்கும் என தெரிய வந்திருக்கிறது. இதன் மூலம் முதல் தலைமுறை ஓட்டுகள் அதிக அளவில் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு கிடைக்க வாய்ப்பிருப்பதாகவும் தெரிய வந்திருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் தமிழகத்து வாக்குகள் அனைத்தும் சரமாரியாக பிரியும் சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதன் மூலம் திமுக, அதிமுக ஆகிய இரண்டு பலம் வாய்ந்த கட்சிகளும் மெஜாரிட்டி ஓட்டுகளை பெற்று வெற்றி பெற மாட்டார்கள் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது. திமுக, அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களும் குறைந்தபட்ச வாக்கு வித்தியாசத்திலேயே வெற்றி பெறுவார்கள் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் நிலையான ஆட்சியை அமைக்க வேண்டும் என்றால் குறைந்தபட்சம் 118 தொகுதிகளில் ஒரு கட்சி வென்றாக வேண்டும். ஆனால் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் போட்டியிடும் பொழுது திமுகவோ அல்லது அதிமுகவோ தனித்து 118 இடங்களை வெல்ல முடியாது என்கின்றார்கள் அரசியல் பார்வையாளர்கள். இதனால் தமிழகத்தில் முதல் முறையாக தொங்கு சட்டசபை ஏற்படலாம் என்று கணிக்கப்பட்டுள்ளது. தமிழக வரலாற்றில் இதுவரை தொங்கு சட்டசபை அமைந்தது கிடையாது என்பது முக்கிய செய்தியாகும். ஒருவேளை வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு தொங்கு சட்டசபை அமைந்தால் திமுக, அதிமுக இடையே மிக பலமான போட்டி, சண்டை, சச்சரிவுகள் ஏற்படும். ஒருவேளை வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு தொங்கு சட்டசபை அமைந்தால் திமுக, அதிமுக இடையே மிக பலமான போட்டி, சண்டை, சச்சரவுகள் ஏற்படும். அதே சமயம் தனித்து போட்டியிட்ட விஜய் யாருடன் கூட்டணி இல்லை என்ற முடிவில் தமிழக முதலமைச்சர் பதவி யாருக்கு என்ற பலமான கேள்வியால் தமிழகம் சிக்கி திணறப் போகிறது என்கின்றது உங்கள் ஜெம் தொலைக்காட்சி. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.